சினிமாவுக்கு அப்புறம் யாருமே இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்குமா? ஏங்க இப்பதாங்க நடந்திருக்கு. துணை முதல்வரா வந்தது நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடியாங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள நடந்திருக்கு. அவர் சினிமால இருந்து வந்தாங்க. அதுக்குதான் அவரை நடிக்க வச்சாங்க. இப்ப அடுத்தது அவர் பிள்ளை வேற நடிக்க வைக்க போறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி முதலமைச்சராருன்னா அவரு இன்னும் 5 வருஷம் கழிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவருக்குள்ள எம்எல்ஏ ஆவாரு. இளம் வயதிலேயே இந்தியாவில் இளம் வயது சட்டமன்ற உறுப்பினருங்கிறதும் இளம் வயதிலேயே அமைச்சருங்கிறது இதெல்லாம் பெருமையா பேசி இதெல்லாம் விழா நடக்கும். ஏன்னா நீங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துதான் தமிழ்நாட்டு மக்கள் எப்ப 1000க்கு 2000க்கு சோரம் போய் நிக்கிற இந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்து அப்ப கூட புத்தி வராது. புரிஞ்சு நின்று நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா நின்று கை தட்டும். அதுக்கு 100-200 வாங்கிட்டு இந்தாண்ட போய் திமுக கரை வெட்டி வேட்டியை கட்டிட்டு போய் கூட்டமா நின்று வெயில்ல கை தட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் இந்தாண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி யாராவது ஒருத்தவங்க அண்ணா திமுக இருந்தாங்கன்னா அங்கேயும் போய் கழிச்சு அங்க ஒரு 250 ரூபாய் கொடுத்து அந்தாண்ட போய் வேட்டி சட்டையெல்லாம் மாத்திட்டு அந்தாண்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்கள். அருவருப்பா சொல்லணும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கனாலும் போய் என்ன வசனம் சொல்றனோ அந்த இடத்துல சொல்லிட்டு பிச்சை வாங்கிட்டு வந்துடும். இது அன்றாட பிச்சை. அப்புறம் தேர்தலுக்கு ஒரு பிச்சை இருக்கு, ஒரு பெரிய பிச்சை. இந்த பிச்சை வாங்கி திங்கிற இனமாக இன்னைக்கு தமிழ் இனம் மாறிடுச்சு. இதான் இன்னைக்கு நீங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் வருதுன்றதுனால என்னமோ அரசியலே மாறிடும்ன்ற மாதிரி அந்த யோசனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசியல் களத்தில் அவருக்கு என்ன அவ்வளவு கூட்டம் வருது? நான் என்னமோ விஜயோட பிரதிநிதியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது இருக்கிற இயல்பா சொன்னேன். மக்கள் எங்க சார் அவர் பின்னாடி இருக்காங்க? யார் பின்னாடி? விஜய் பின்னாடி இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நீங்க தானே காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தானே ஊடகங்கள் தானே காட்டிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு அதை பார்த்து தாங்க திமுக சிக்கலாயிரும்னு அவருக்கு சிக்கலை கொடுத்துட்டு இருக்குன்னு நீங்க தானங்க விவாதம் நடத்துறீங்க உங்க ஊடகங்கள்.